செலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் புலியைச் சூடி நீதியொளிர் செங்குவலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே வடபுலத்தின் முன்னணி பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். வடபுலத்திலே வலிகாமம் கல்வி வலயத்திலே பெயர் பெற்ற பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய 2 பாடசாலைகள். ஒன்று அருணோதய கல்லூரி, அளவட்டி மண்ணிலே இருந்து கல்வி பயிர் வளர்க்கிற பெரிய பாடசாலை. 1894ஆம் ஆண்டிலே அருணாசலம் உடையார் என்கிற பெரியார், நாகமுத்து அருணாசலம் உடையார் சைவத்தை காப்பதற்காக தோற்றுவித்த பாடசாலை அளவட்டி அருணோதய கல்லூரி. இன்று ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கல்வி பெறுகிற ஒரு கல்லூரியாக அது திகழ்கிறது. அந்த பாடசாலையிலே இருந்து வருகை தந்திருக்கிற பிள்ளைகள் என்னுடைய இடப்புறத்திலே போட்டியிலே பங்கேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதை போலவே ஆறுமுக நாவலருடைய வழியிலே சைவத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டவர் அம்பலவான நாவலர். அவர் 1894 இதே ஆண்டிலே தான் 1894 உருவாக்கிய பாடசாலை வட்டு இந்து கல்லூரி. வட்டுக்கோட்டை மண்ணிலே கல்வி பயிர் வளர்க்கிற, அதுவும் சைவத்தை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாடசாலை. அந்த பாடசாலையிலே இருந்து வந்த மாணவ செல்வங்கள் என்னுடைய வலப்புறத்திலே காத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இளையோருக்கு எங்கள் கல்வி முறையிலே நாங்கள் போதிப்பது உண்மை, நேர்மை இவற்றை கை கொண்டு வாழ வேண்டும். உண்மை பேசி உத்தமனாக வாழ் என்று ஒரு காந்தியினுடைய படத்தை போட்டு அதற்கு கீழே எழுதி வைப்பார்கள். காந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி உண்மை பற்றிய சிந்தனைகளை பெற்றார் என்றால், அவர் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார், அப்படி பேசுவார்கள். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த மோகனாதாஸ் தான் காந்தி என்கிற ஒரு உன்னத புருஷனாக, உண்மை பேசி உத்தமனாக வாழ்ந்த மகா மனிதனாக தன்னை அடையாளப்படுத்தினார். உண்மை என்றதும் எத்தனையோ பேரை நாங்கள் முன்னிறுத்தி நினைவில் நிறுத்தி போற்றுகிறோம், ஏற்றுகிறோம். ஆனால் உண்மை பேசி வாழ்க்கையிலே சவால்களை சந்தித்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக தங்களுடைய வாழ்வை ஓம்பினார்களா என்றால் இல்லை. அவர்கள் துன்பங்களையும் கண்டிருக்கிறார்கள். எனவே உண்மை, அடுத்தது நேர்மை. நேர்மை என்று வருகிற பொழுது அது நடுநிலை சார்ந்த அம்சமாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கையிலே கோடலின்றி தராசு தட்டு போல நேர்மையாக வாழ்கின்றமை கூட ஒரு பாக்கியம். எனவே இந்த உண்மை, நேர்மை என குறிக்கப்படுகிற இந்த பண்புகளை கொண்டு வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்களா என்று ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இதிலே என்ன சந்தோஷம், இதிலே என்ன சந்தேகம்? காந்தியை பாருங்கள், ஹரிச்சந்திரனை பாருங்கள், இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்வோம். ஆனால் இன்னும் ஒரு தரப்பு சொல்லும், காந்தி, ஹரிச்சந்திரன், மற்றது என்ன பார்க்கலாம் என்றால் சற்று சிரமமாக கூட இருக்கலாம். இதனால் உண்மை, நேர்மை இவற்றை அனுஷ்டிப்பவர்கள் துன்பத்தை காண்கிறார்களோ என்கிற ஒரு எண்ணம் கூட எங்களுக்குள்ளே மேலெழுகிறது. இதுதான் இன்றைய தலைப்பு. வாழ்க்கையிலே உண்மை, நேர்மை என்று கை கொண்டு வாழ்கிறவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் வட்டு இந்து கல்லூரியினர். இல்லை இல்லை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் அருணோதய கல்லூரி அணியினர். துன்பத்தை தானையா அனுபவிக்கிறார்கள் என்று வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற
தபித்தா சாந்தகுமார் வருகை தருகிறார். அவர் தாவளை வீதி வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். வட்டு இந்து கல்லூரியிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். தபித்தா, பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகவே அமைகிறது. உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரமானதே என வாதாட எம் தரப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை விளக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளதையா. நான் ஒரு கேள்வியை எதிர்த்தரப்பிடம் கேட்கிறேன். எது நேர்மை? நாம் பிறரிடம் உண்மையாக நடந்து கொண்டால் அதுதான் நீதி. நமக்கு நாமே நம்முடைய நெஞ்சுக்கு உண்மையாக நடந்தால் அதுதான் நேர்மை. இக்காலத்தை நாம் பார்ப்போமானால் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்ற சொற்களின் சொற்பதத்தின் ஒளிப்பதத்தை கூட காண முடியாமலும் கேட்க முடியாமலும் இருக்கிறதையா. உண்மை பேசுவது சிரமம் இல்லை, ஆனால் உண்மையாக வாழ்வது என்பது மிகவும் கடினமானதை இந்நவீன காலத்தை பொறுத்த வகையில். உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருவன் வாழ்ந்தால் இக்காலத்தில் தனிமைப்படுத்தப்படுவான். நம்மை சுற்றி போய் பேசுபவர்கள் காணப்படும் பொழுது நாம் உண்மையாக இருந்தால் நாம் தணிக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம். உதாரணமாக நண்பர் கூட்டத்தையே எடுத்துக்கொள்வோம் ஐயா. அங்கு ஒருவரின் நண்பரின் தவறை நாம சுட்டி காட்டிவிட்டால் போதும், ஏதோ நாம் தான் குற்றவாளிகள் போல ஒதுக்கப்படுகிறோம். இதனால பல உறவுகளை கூட நாம் இழக்க வேண்டிய நேரி ஏற்படுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகவே மனுநீதி சொல்ல எடுத்துக்கொள்வோம். அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த பசுவுக்கு இருக்க எண்ணிதான் தன்னுடைய பெத்த மகனையே இழந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் கலந்ததுனால என்ன இன்பமா ஏற்பட்டது? துயரம் தானே ஏற்பட்டது. அவர் பெத்த பிள்ளையை இழக்கிறதுக்கு உண்மையும் நேர்மையும் இல்லாம இருந்துட்டு போயிருந்தாலே எவ்வளவோ பரவாயில்லையா. அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்வோம். ஓட் கேட்கும் போது வருவாங்க ஐயா, வந்து சொல்லுவாங்க எங்கள் சேவை உங்களுக்கு, உங்கள் வாக்கு எங்களுக்குன்னு. அதுக்கப்புறம் போய் ஏதாச்சும் உதவி என்றா போனா வீட்டுக்கு வெளியில ஒரு போட் போட்டிருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை, தெரு நாய்கள் கடிக்கும் என்று. உள்ளுக்கு போய் பார்த்தா தெரு நாய் கடிக்குதா, நாய் கடிக்குதா, அரசியல்வாதி கடிக்கிறானா, இல்லாட்டி வாட்ச்மேன் கடிக்கிறானே தெரியாம இருக்கும் ஐயா. இங்க எங்கயா உண்மையும் நேர்மையும் இருக்குது ஐயா. இதனாலதான் ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமா பாடல் இருக்குது ஐயா. அக்காலத்திலேயே DM சவுந்தரராஜர் பாடி இருக்கிறார் ஐயா. விதவிதமாக பொய்களை வைத்து உருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. ஐயா அவரே கூறியிருக்கிறார். இதன் விளக்கம் என்ன தெரியுமா ஐயா? இந்த உலகத்தை முழுவதுமே பொய்யினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நவீன யுகம் அதாவது AI-யினால் வளர்ச்சியடைந்த இந்த யுகத்தை நாம் நோக்குவோமானால் பொய் என்பதற்கு ஒரு பெரும் சக்தி இருக்கிறது ஐயா. ஒரு நாள் வேலையை கூட 1 மணித்தியால வேலையா கூட ஆக்க முடியும். அவ்வளவு சக்தி இந்த பொய்க்கு தற்காலத்தில் அமைந்துள்ளது. அதாவது பழைய இந்திய கலைஞர் மேகதூதன் கூறியிருக்கிறார், உண்மையும் நேர்மையும் இல்லாத உலகில் ஒரு நேர்மையான மனிதன் கோமாளியை போலவே தோற்றுவான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை பேசினா இக்காலத்துல உத்தான் மாதிரி தான் தெரியும் ஐயா. ஆனா உலகத்துல வாழ இயலாது. எதிர்த்தரப்பினர் வேணுமெண்டா பெரிய அறிஞர்கள் முனிவர்கள்ட்ட போய் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்க சொல்லுங்க, துயரமானதுதான் சொல்லுவாங்க. இனி வந்து அவங்களும் சொல்லுவாங்க உண்மையின் நேர்மை நம்முடைய வாழ்க்கை என்ற கண்கள், 2 தூண்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே வாழ்க்கை துயரமா போகுது, இதுல அது வந்து சேர்ந்தா பெருங்கொடூரம் தான். இது நாம சொல்லவா வேணும்? எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில வாய்மை தான் வெல்லணும் அப்படின்னா ஐயா. ஆனா அது வாழ்க்கையில ஜெயிக்காது. எதிர்த்தரப்பினர் இனியும் திருப்பியும் வந்து சொல்லுவாங்க உண்மை பேசினால் வர்ற துன்பம் எல்லாம் தற்காலிகம், அதெல்லாம் மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஐயா அவங்கள்ட்ட நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன். தற்காலிகமா துன்பம் மாறதுனாலும் இருக்கட்டும், ஆனா தற்காலிக துன்பத்தினால் நமக்கு ஏற்படுற பாதிப்பு, ஒரு மனிதன் அந்த பாதிப்பில் இருந்து திரும்பவும் அதே மாதிரி பழைய மாதிரி இன்பமாக முடியுமா? அவனுக்கு அந்த துயரம் எவ்வளவு துன்பத்தை ஏற்படுத்தும் தெரியுமா ஐயா? நடிகர் தொடக்கம் ஞானி வரை உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துன்பமே என கூறியிருக்கிறார்கள். நானும் அதனையே கூறி உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரமானதே என என்னுடைய வாதத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நான் விட்டதை என் தரப்பினருக்கு கொண்டு செல்வார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரமானது என்று தபித்தா தன்னுடைய வாதத்தை தொடக்கி வைத்தார். எப்படி வட்டுக்கோட்டையிலே கற்கிற மாணவி சற்று வித்தியாசமாக தென்னிந்திய பட்டிமன்ற பாங்கிலே பேசுகிறார் என்று நான் நினைத்து அவரை கேட்டேன். அவர் சொன்னார்,
தன்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாம் கொழும்பு சார், இப்பொழுதுதான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே அந்த அவருடைய தமிழ் மொழி நடையிலே சற்று மாறுதல் இருந்ததை அதை நாங்கள் சுவைத்தோம். உண்மை, நேர்மை இவை துயரத்தை தான் தரும். யதார்த்தத்திற்கு நீங்கள் அவரை இவரை என்று ஓரிரண்டு பேரை சுட்டி காட்டலாம். ஆனால் உண்மை எதுவென்றால் உண்மையாக வாழ்கிறவர் உண்மையாக துயரப்படுவார் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்லி அல்லது மறுத்து உண்மை நேர்மை கை கொண்டு வாழ்பவர்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறார்கள் என்று தங்கள் அணி சார்ந்து வாதத்தை முன்வைப்பதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய அணி தலைவி சுதர்சன் தர்ஷனா, அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். அளவட்டி மண்ணை சேர்ந்தவர். கும்பலாவளி பிள்ளையார் கோவிலுக்கு அருகில உங்கள் வீடு? ஆம், சரி, பேசுங்க. கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தும் செந்தமிழாய் விளங்கும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் தரப்பு வாதியினரே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். ஆமுன்று நம் கைகளில் தவழுகின்ற தலைப்பு உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை, மகிழ்வா துயரா? அந்த வகையில் உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்வு என்பதே என் வாதமாகும். உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை என்பது நீங்கள் யார் என்பதை நேர்மையாக ஏற்றுக்கொள்வதும் உங்கள் செயல்களில் வார்த்தைகளில் உண்மையாக இருப்பதுதான். இது ஒரு கொள்கை மட்டுமல்ல நடுவர்களே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் உண்மையும் நேர்மையும். நடுவர்களே, நான் தலைப்பை கட்டமாக வரையறை செய்யலாம் என நினைக்கின்றேன். உண்மை என்பது நம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நம் நடத்தை, நினைப்புகள், வாழ்க்கை முறையில் கூட வெளிப்பட வேண்டிய ஒன்றுதான் உண்மை. நேர்மை என்பது ஒரு மனிதனின் நடத்தை, மனநிலை மற்றும் மரியாதையை குறைப்பதுதான் நேர்மை. எதிர்த்தரப்பு நண்பர் கேட்டிருந்தார், நேர்மை என்றால் என்ன என்று எங்களிடம் ஒரு வினாவை கேட்டிருந்தார். நேர்மை என்பதற்கு நான் சில கருத்துக்களை கூறலாம் என நினைக்கின்றேன். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வது நேர்மை. யாரும் பார்க்காத இடத்திலும் நேர்மையாக இருப்பது நேர்மை. பதவி, பணம், புகழ் இவற்றிற்காக எதையும் விலக்காது இருப்பது நேர்மை. இந்த வகையில் நாங்கள் நேர்மை என்ற சொல்லிற்கு பல வகையான வரவிலக்கணங்களை கொடுக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு உயிரை பிறந்து இறக்கும் வரையான காலகட்டத்தையும் அவற்றில் நிகழும் செயற்பாடுகளும் தான் வாழ்க்கை. நடுவர்களே, நாம் நமது வாதத்தை உளவியல் ரீதியான அடிப்படையிலும் உலகில் வாழ்ந்த மனிதர்களின் அடிப்படையிலும் யதார்த்த உண்மை நிலையின் ஊடாகவும் வரையறை செய்துள்ளோம். நடுவர்களே, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாம் என நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் மனைவியிடம் ஒரு பொய்யை சொல்லிவிட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் தானே சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் பொய்களை சொன்னாலும் அந்த பொய்களை சொல்வதற்கு நீங்கள் எத்தனை பாடுபடுகிறீர்கள்? மனைவியை காணும் போதெல்லாம் அந்த பொய்களை மறைக்க நீங்கள் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் அது உங்களுக்கு தான் தெரியும். அதுவே நீங்கள் உண்மையாக நடந்திருந்தால் மனைவி சாப்பாடு போடும் போதோ மனைவியுடன் உரையாடலை மேற்கொள்ளும் போதோ உங்களுக்கு எந்தவித ஒரு மன கசப்பும் இருக்காது. நேரடியான தொடர்பும் மனைவியின் அன்பும் உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வாகவே கிடைக்கும். அந்த வகையில் தான் எந்த ஒரு மனிதன் உண்மையை பேசுகின்றானோ அவனுக்கு பயம் என்ற ஒன்று அவனின் வாழ்க்கையில் தேவைப்படாது. அவன் பயம் என்ற ஒன்றை நினைக்க மாட்டான். அவன் உறுதியும் நம்பிக்கையும் உடைய மனிதனாக இந்த வாழ்க்கையில் பிறருடன் தான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்தால் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தன்னை ஒரு தனித்துவமான மனிதனாகவும் அவன் காட்டுவதற்கு ஊன்றுகோலாக இருப்பது உண்மையும் நேர்மையும் தான். இதனால் தான் நடுவர்களே, எங்கள் வீட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு கிழமையில ஒருக்கா நாங்கள் எங்களோட ஹோலுக்கு ஒரு ஒன்று கூடல் நடக்கும். எங்கட நடைமுறை வாழ்க்கையில எப்படி போகுது எடெல்லாம் எங்கட அப்பா அம்மா எல்லாம் கதைப்போம். கதை கேட்க நாங்கள் எல்லா கதையும் கதைச்சு பம்படிச்சு கதைச்சு கொண்டிருக்கேங்க எங்களுடைய அப்பா சில அறிவுரைகளை கூறுவார்.
அது இல்லைங்க அப்பா, உண்மையும் நேர்மையும் கலந்த உண்மையையும் நேர்மையையும் தவிர்த்து ஏதாச்சும் கருத்து சொல்வாரா? இல்லை, அதை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் சொல்லுவார். அதிலிருந்தே நாங்கள் பல வகையாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என் தந்தையை நான் என் ரோல் மாடலாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தன் வாழ்க்கையில் நேர்மையும் உண்மையாகவும் நடந்ததைத்தான் எங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று கூறுவார். ஆகவே அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதனால்தான் சிறு வயதிலிருந்தே தாயோ தந்தையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை கூறும் போது அதில் உண்மையை நேர்மையையும் ஆணித்தரமாக வைத்து கூறுவார்கள். நடுவர்களே, நீங்கள் கூட ஒரு மாணவர்களுக்கு அறிவுரை கூறும் போது மகிழ்வாக இருப்பது எப்படி என்ற ஒரு அறிவுரை கூறும் போது நீங்கள் உண்மையையும் நேர்மையையும் அவற்றை வாழ்க்கையில தவிர்த்து அறிவுரை கூறுவீர்களா? கூறவே முடியாது. ஏனென்றால் அது எங்கள் வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவைதான் உண்மை. எனவே தான் உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்வே என அறுதியும் இறுதியுமாக கூறி நான் விட்டு சென்றதை என் அணியினர் தொட்டு செல்வார் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தர்ஷனாவினுடைய அழகான வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வட்டு இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து அளவட்டி அருணோதய கல்லூரி. உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானது என்கிறார்கள் அருணோதய கல்லூரி அணியினர். இல்லை இல்லை, அது துன்பத்தை தான் தரும், துன்பகரமானது என்கிறார்கள் வட்டு இந்து கல்லூரி அணியினர். பட்டு இந்து கல்லூரி அணியில் இரண்டாவது பேச்சாளர் இப்பொழுது பேச வந்திருக்கிறார். சித்தன்கனியைச் சேர்ந்தவர். தரம் 11 வகுப்பிலே வட்டு இந்து கல்லூரியிலே கல்வி பயில்கிறார். ஆனந்தராசா ருஜிதா. அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வந்தனங்களை கூறிக்கொண்டு நடுவரவர்களே, நான் நேரடியாகவே தலைப்பிற்குள் செல்கின்றேன். நமது எதிர்த்தரப்பினர் மிக அழகாக கூறியிருந்தார்கள். நீங்கள் ஒருவருக்கு அறிவுரை கூறும் பொழுது கூட நேர்மையாக இருங்கள், உண்மையை பேசுங்கள் என்று கூறுவீர்கள் என்று. நீங்கள் கூறுவீர்கள் தான், நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு அது பொருத்தமற்றது நடுவரவர்களே. இன்று எவன் ஒருவன் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்கின்றானோ அவன் சமூகத்தினால் புறக்கணிக்கப்படுகின்றான். இன்று சமூகத்தில் ஒருத்தன் நேர்மையா இருக்கிறான் என்றே வெய்யுங்கவன். நீங்க உண்மையா இருக்கிறான், நேர்மையா நடக்கிறான், ஒரு தப்புமே செய்யல. ஆனா அவனுக்கு எங்கட சமூகம், எங்கட சமுதாயம் வழங்கும் சிறப்பு பேர் யாது தெரியுமா? முட்டாள். இவன் ஒரு முட்டாள், இவனுக்கு எதுவும் இளிச்சவாயன், முட்டாள், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் இந்த காலத்துல இருக்கிறான் என்று தானே சொல்லுவாங்களே ஒழிய ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்றுதான் சொல்லுவாங்களே ஒழிய அவனை பார்த்து பழகுங்கோடா, அவனை மாதிரி இருங்கோடாண்டு இன்னைக்கு சொல்றதுக்கு எங்கட சமூகத்துல ஒரு திறமை இல்ல. ஒருவர் ஒரு வேலை தளத்துல தன் முதலாளிக்கு கீழே வேலை செய்யறார். அவர் சொல்றாரு, தன் முதலாளி ஊழல் செய்யறார், நேர்மையா இருக்கல, டைமுக்கு வாராரு இல்ல, வேலைக்கு போறாருன்னு தன் உயரதிகாரிக்கு தெரிவிப்பாராக இருந்தா இன்றைக்கு அந்த நபர் தனது வேலையை இழக்கும் நிலைமை ஏற்படுகின்றது. நடுவரவர்களே, இதுல எங்க இருக்கின்றது உங்களது உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மனிதனுக்கு இன்பத்தை அளிக்கின்றது என்று? இன்றைய மாறிக்கொண்டிருக்கும் சமுதாயத்திலே ஒரு மனிதன் பச்சோந்தி போல வாழும் நிலை ஏற்படுகின்றது. பச்சோந்தி எவ்வாறு தனது இடத்திற்கு இடம் தனது நிறத்தை மாற்றுகின்றதோ அதே போன்றே இன்றைய மனிதனானவன் சமூகத்திற்கு ஏற்ற வகையில் மாறுவதனாலேயே இன்பமாக வாழ முடிவு செய்கின்றான். நமது எதிர்த்தரப்பினர் பணத்தை பற்றி சற்று கதைத்திருந்தார்கள். இன்று பிணமாகும் வரை பணம் இருந்தால் தான் மதிப்பு என்ற நிலை மாறி பணம் இருந்தால் பிணம் கூட வாயில் துறக்கும் நிலையே ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய சமுதாயம் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராகவே இருக்கின்றது. ஒருவன் நேர்மையற்ற செயல், ஏன் பணத்திற்காக இன்று ஒருவனை கொலை செய்ய கூட எமது எளிய சமுதாயத்தினர் தயாராக உள்ளார்கள். பண்டைய காலம் தொட்டு இன்று வரை எங்கட முன்னோர்கள், ஏன் எங்கட பெற்றோர்கள் கூட எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கோ, நல்ல மாதிரி இருங்கோ, நேர்மையா இருங்கோன்னு சொல்லினோம்.
இல்லை என்று சொல்லல. ஆனால் நீங்கள் கூறும் எதுவும் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு, இன்றைய நவீன உலகிற்கு பொருத்தப்பாடு அற்றதாகவே காணப்படுகின்றது. இந்த சமூகத்திலே நல்ல படிச்ச யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு டிகிரியோட இருக்கிறாள், வேலைக்காக காத்து கொண்டு கேட்க ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பெடியன் டிகிரியே முடிக்காதவன் தன் காசால நல்ல வேலையை பெற்று முன்னுக்கு வாரான். இதுல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற இளைய சமுதாயத்தினர் சிலர் புறந்தள்ளப்படுகின்றார்கள். இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்படுபவர்களில் மிகவும் பிரதானமானவர், அதிகமாக காணப்படுவோர் நல்லது செய்வோரே, உண்மையாக இருப்போரே காணப்படுகின்றனர். நேர்மையாக இருங்கள், உண்மையாக இருந்தால் நமது வாழ்க்கை இன்பம் பெறும் என்பது பொருத்தமற்றதாக இன்றைய சூழலில் காணப்படுகின்றது. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மனிதனுக்கு நிகழ்வது துன்பமே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ருஜிதாவினுடைய வாதத்திற்கு பதில் வாதம் செய்வதற்காக ஹம்சத்வனி வந்திருக்கிறார். அருணோதய கல்லூரியிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற மாணவி, அளவட்டியைச் சேர்ந்தவர். உண்மை நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கை கொள்கிறவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் என்கிற தலைப்பு அவருக்குரியது. பேசுங்கள். இன்று நமக்கு விவாதிப்பதற்காக தரப்பட்டுள்ள தலைப்பானது உண்மையின் நேர்மையும் மகிழ்ச்சி தரவல்லதா இல்லது துயரா என்பதாகும். மணி உண்மையின் நேர்மையும் மகிழ்ச்சி என்றே வாதாட வந்துள்ளது. நடுவர்களே, நீங்களே கூறுங்கள். நீங்கள் கூட உங்களுடைய ஓய்வு காலத்தில் உங்களையும் நீங்கள் நேர்மையாக செயற்பட்டிருக்கிறீர்கள். உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சமூகம் மதிக்க வேண்டும் என்றல்லவா விரும்புகிறீர்கள்? அவ்வாறேதான் அனைவரும் விரும்புவார்கள். அதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்து அந்த குழந்தையின் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நல்லவனை காட்டித்தான், நல்ல உண்மையானவனை காட்டி நீ இவனை போலதான் வர வேண்டும், இவனை போலதான் நீ இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே தவிர அவர்கள் ஒரு உண்மையற்றவனை அல்லது நேர்மையற்றவனை காட்டி நீ இவனை போலதான் வர வேண்டும், இவனை போலதான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்களா? இல்லையே, எந்த பெற்றோரும் அவ்வாறு செய்வது. திருவள்ளுவர் வள்ளுவத்தில் அழகாக கூறுகின்றார், அறநலிந்தால் ஜாதையினம் தீச்சம் மறநலிந்த மாணவர் என்பதன் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார், உண்மையின் நேர்மையின் கலந்த வாழ்வுதான் உயர்ந்தது என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். பணம் பதவி புகழ் போன்றவற்றை வைத்து இவர்கள் இன்னத்தை கண்டார்கள், நிம்மதியை இழந்தார்கள். இன்றைய இலங்கையின் அரசியல் நிலையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் பணம் பதவிக்கு பின்னாலே திரிந்து இன்றையவர்கள் தங்களுடைய நிம்மதியை இழந்து வீடிழந்து இருக்கிறார்களே. இதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய இந்த நேர்மையச்சலும் உண்மையச்சலும் இந்த ஊழல் தன்மையான செயல்தானே இதற்கு காரணமாக உள்ளது. அப்துல் கலாமை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அப்துல் கலாம் நேர்மையின் சின்னமாக விளங்கினார். அப்துல் கலாம் நேர்மையை மதித்தார் என்று இன்றைய சமுதாயம் அப்துல் கலாமை மதிக்கிறது. அது மட்டுமா, நெல்சன் மண்டேலா உண்மையை பேசுவதற்கு என்றொன்றும் பயப்பட்டதே கிடையாது. இவர் எப்போதும் உண்மையைத்தான் பேசுவார். அனைவரும் நினைப்பது நேர்மை என்று சொன்னால் ஏழ்மை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நேர்மை என்பது ஏழ்மையே கிடையாது. ரத்தன் டாடா, அண்ணாதுரை அரசர் போன்றோர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க என்று நினைத்துத்தானே என்று இவர்கள் கைவிட்டு என்ன கூடிய அளவில் உள்ள உலக பணக்காரர்களில் ஒருவராக உள்ளனர். மதங்களும் உண்மையை நேர்மையை வலியுறுத்துகின்றன. நாம் இஸ்லாமிய சமயத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சமயம் கூறுகிறது, சத்தியமே சத்தியத்தின் வழியே செல்லுங்கள், அதுவே உங்களை வழிநடத்தும். அதே போன்று இந்து சமயம் கூறுகின்றது சத்தியமே வழி என்று. கிறிஸ்தவ சமயம் கூறுகின்றது இதன் மூலமாக மதங்களும் உண்மையைத்தான் வலியுறுத்துகின்றன. நான் ஆணித்தனமாக பதிவு செய்கின்றேன், உண்மையின் நேர்மையின் கலந்த வாழ்வில் மகிழ்ச்சியை தர மகிழ்வுதான். ஹம்சத்வனியினுடைய வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வட்டு இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து அளவட்டி அருணோதய கல்லூரி. இது வட்டு இந்து கல்லூரியினருக்குரிய நேரம். சந்திரமோகன் ஷைன் தவி பேசுவதற்காக வந்திருக்கிறார். அவர் உயர்தரத்திலே பயோடெக்னாலஜி உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் கல்வி பயில்கிறார். அவர் ஏற்கனவே இந்த களத்திலே பங்கு கொண்டு பல பாராட்டுக்களை கூட நேயர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார். உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை, இதை கைக்கொள்பவர்கள்
துன்பமாகத்தான் வாழ்கிறார்கள் என்பது அவர் பேச வேண்டிய நிறைவு வாதம். பேசுங்கள் ஷைந்தவி. ஐயா, முதலாவது ஒரு விடயம், என்னுடைய எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் ஒரு விடயம் உங்களை உதாரணப்படுத்தி கூறியிருந்தார், உங்களுடைய மனைவியையும். அதெல்லாம் நான் சொன்னேன், என்னுடைய மனைவி இந்த பொய் பேசினால் கண்டுபிடிக்கிற பெரிய மிஷின் மாதிரி. எல்லா வீட்டையும் அப்படித்தான் ஐயா. என்னண்டா ஐயா, நீங்க பொய்ய காரணம் இல்லாம சொல்லி இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லி இருப்பீங்க. ஒருவேளை வள்ளுவரே சொன்னாரே, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும். இப்ப நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நீங்க அந்த பொய்ய சொல்லாம இருந்திருந்தா சில வேளை இன்றைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. நான் உங்களை என்று சொல்லல, ஒட்டு மொத்தமா பொதுவா சொல்லுறேன். அதே மாதிரி நீங்கள் சொல்வதை மனைவியும் கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கும் விளங்கும் ஐயா, ஏனென்றா அவரும் இந்த சமூகத்துல தானே வாழுற. அதே மாதிரி எந்த தலைப்புக்கு பொருத்தமா தான் அவற்ற மனநிலையும் இருக்கும். அதே மாதிரி தானே ஐயா எங்களுடைய எதிர்த்தரப்பின் இரண்டாம் தரப்புவாதி, முதலாம் தரப்புவாதியாக இருக்கட்டும் இரண்டாம் தரப்புவாதியாக இருக்கட்டும், இருவருமே அறிவுரை கூறுகிறோம், அங்கே அதை கூறுறோம் இங்கே இதை கூறுறோம் என்றுதான் சொல்லினமே தவிர அது இந்த காலத்திலே இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாதுன்றதை உணர்றார்கள் இல்லை. உண்மையை சொன்னா ஐயா அவர்களுக்கு தெரியும், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா இந்த வாழ்க்கை துயரந்தான்னு தெரியும். ஆனா தங்களோட தலைப்புக்காக பேசணுமன்றதுக்காக பேசிக்கொண்டிருக்கணும். அதே மாதிரி தானையா இரண்டாம் தரப்புவாதி இன்னொரு விடயமும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, திருவள்ளுவர், அவர் இவர் எல்லாரும் நான் ஒன்று சொல்லுறேன் ஐயா, அவர்களை எல்லாம் விட்டுட்டு உங்களோட வீட்டை நடக்கிறதையும் பக்கத்து வீட்டை நடக்கிறதையும் உங்களோட சமூகத்துல நடக்கிறதையும் எடுத்து பாத்தீங்களா இந்த வாழ்க்கை எவ்வளவு துயரமா, அதாவது இந்த உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறோம் என்று சொல்ற இந்த வாழ்க்கை அதை விட்டுட்டு உங்களோட வீட்டுல சந்தோஷமா துன்பமா பாருங்க சொல்லுறோம். இப்ப எந்த வாதத்துக்குள்ள போறீங்க, இப்ப ஒரு வேலை ஆகணும். எங்கட வீடு எனக்கு 2 மாமாம, ஒரு ஆள் கொழும்புல இருக்கிறார், ஒரு ஆள் இங்க இருக்கிறார். அவர் தனக்கு ஒரு வேலை நடக்கணும் ஒரு அலுவலகத்துக்கு போய் அந்த வேலைக்காக நிக்க அவர் சொன்னவே இதுக்கு உங்களுக்கு 1 மாசம் ஆகும் എന്നിട്ട് ஒரு ஃபைல நீட்டி விளங்குதையா, ஃபைல நீட்டினா அவர் கொஞ்சம் அதான் அவர் கொஞ்சம் அந்த உண்மையும் நான் நேர்மையா இருக்கணும் நினைக்கிறாள். அவர் ஆயுள் ஒழுக்க இப்ப அவருக்கு 30 வயசுல அந்த வேலைக்காக போனவர், இப்ப அவருக்கு 42 வயசு, இன்னும் அவருக்கு அந்த வேலை நடந்து முடியல. எங்கட கொழும்புல இருக்கிற மாமா அதே வேலைக்காக தான் அவரும் போனவர், அந்த ஃபைலுக்குள்ள அவர் வச்சார், அவருக்கு ஒரு நாள்ல அந்த வேலை முடிஞ்சு. இவர் உண்மையும் நேர்மையும் பார்த்து கொண்டு இருந்திருந்தா இன்றைக்கு அந்த வேலை முடிஞ்சிருக்குமோ? அதுக்காக நாங்க இது எல்லாம் ஆதரிக்கிறோம் என்று சொல்லலையே ஐயா. உடனே வந்துருவி நம்ம எதிர்த்தரப்புல இருந்து இவை அதையெல்லாம் ஆதரிக்கணும், இவை எல்லாம் என்ன இந்த சமூகத்துக்கு பொறுப்பா இருப்பினம். நாங்க அதையெல்லாம் ஆதரிக்கவில்லை. நாங்க எப்படி எல்லாம் இருந்தா உங்களோட வாழ்க்கை துயரம், உங்களோட வாழ்க்கை கடினம் அப்படித்தான் இந்த காலத்துல இருக்குது என்றதைத்தான் சொல்லுறோம். அவர்கள் இந்த மகாத்மா காந்தி, திருவள்ளுவர் அவையெல்லாம் சொல்லிச்சு, நானும் விடக்கூடாதுதானே. நானும் ஒரு புராண கதையை சொல்லி விடுறேன். ராமாயணத்துல ராமர் உண்மையா இருக்கிறேன் நேர்மையா இருக்கிறேன்னு வனவாசத்துக்கு போனார். அவர் அந்த நாட்டை ஆண்டிருக்கலாமோ இல்லையோ, அவர் அந்த நாட்டை ஆண்டிருந்தா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருந்திருப்பினும் இவரும் சந்தோஷமா இருந்திருப்பேன். உண்மை நேர்மை என்று வனவாசத்துக்கு போய் கஷ்டப்பட்டது இவர் தான். இதே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை துயரமானதுதான் என்றதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் ஐயா, இந்த நீதிமன்றத்துல எல்லாம் இந்த நீதி தேவதை இந்த கண்ணை ஏன் மூடி இருக்கணும் எனக்கு ஒரு டவுட் கனனால. பிறகுதான் நானும் யோசிச்சு பார்த்து இந்த தலைப்பு எனக்கு கிடைச்சோன்னு எனக்கு விளங்கிட்டுது. இவே சில வேளையில குற்றம் செய்யாதவரையும் குற்றம் செய்த தண்டனைக்கு அனுப்புற காலமும் இருக்குண்டு. அப்படியானதுகளை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு நீதி தேவதை தானே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாவோ என்றது என்னுடைய கருத்து. ஆகவே ஐயா நாங்க கூற விளைவது ஒன்றுதான், உண்மையும் நேர்மையும் செய்யாதேங்கோ அப்படி இருக்காதேங்கோ என்று நாங்க சொல்லல. உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா இந்த காலத்துல வாழேலாது கஷ்டப்படணும்ன்றதைத்தான் நாங்க சொல்லுறோம். அதே மாதிரி தானையா இந்த சமூகத்துல பொய்யும் தீமையும் ஊழலும் பெரும்பாலா காணப்படைக்க நான் மட்டும் ஒரு பக்கத்து கயிறு நின்று இழுத்தேன்டா நான் போய் தொப்பண்டு தான் விழுவோம். அப்ப இதோட இணைஞ்சு நாங்க இந்த சமூகத்தோட சேர்ந்து பயணிக்கணும். அப்ப எங்கட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதுல இருந்து நாங்க சொல்றது ஒன்றுதான் ஐயா, எங்கட அணியினர் கூற விளக்கம் உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை தற்காலத்துக்கு பொருத்தமில்லை, துயரமானதுதான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சைந்தவியினுடைய நடைமுறை
வாழ்க்கையை சார்ந்த உரையை நாங்கள் பார்த்தோம். உண்மை, நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கைக்கொள்கிறவர்கள் துன்பத்தை தான் காண்பார்கள் என்று அவர் தன் வீட்டு உதாரணத்தை இழுத்து சுவாரஸ்யமாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இல்லை இல்லை, உண்மை, நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கைக்கொள்கிறவர்கள் மகிழ்ச்சியைத்தான் காண்கிறார்கள் என்று தன் அணி சார்ந்த வாதத்தை முன்வைப்பதற்காக, நிறைவு வாதத்தை முன்வைப்பதற்காக அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் மகேஸ்வரன் அசாந்த் அவர் உயர்தரத்திலே பயோஸ்ட்ரீம் உயிரியல் விஞ்ஞானத்துறையிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கள் அசாந்த். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமுதலும் இனிய மொழி, உலகத்தின் மூத்த மொழி, தரை போற்றும் நம் மொழி. அந்த கடவுளை வந்து சங்கம் அமைத்த நம் தாய்மொழியான் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த அவையில் வீட்டிற்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். நடுவரையா, எதிர்த்திருப்பு தலைவி கூறியிருந்தார் நேர்மை என்றால் என்ன என்று. நேர்மை என்பது என்னவென்று என்கருத்தில் கூறுவேனானால், தாய் தந்தையிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் படித்து ஒருத்தன் பட்டதாரி ஆகிறான், அது நேர்மை. என் அணியை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் என்று வரவில்லை. அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்ததன் நிமித்தமாக நான் நேர்மையாக விடாமூச்சோடு இந்த வாதத்தை நெறியாற்ற வேண்டும் என்றதற்காக இங்கு கூடியுள்ளேன். எதிர்த்திருப்பை பார்த்தோம் என்றால் அங்கும் அப்படித்தான். அவர்கள் பொறுப்பாசிரியர்கள் வரவில்லை. ஏன்? அவர்கள் மீதுள்ள உண்மையான நம்பிக்கையின் விளைவினால் தான் அவர் பொறுப்பாசிரியர் இவர்கள் செய்வார்கள் என்றதுக்காக விட்டு நிற்கிறார்கள். எதிராளி கூறியிருந்தார் தங்கள் வீட்டில் நடப்பதை பார்க்க வேண்டும் என்று. உண்மை கதையினை கூறுகிறேன். என் தந்தை பெயின் கான்ட்ராக்டர். அவர் வந்து தனது வேலை தளத்துக்கு இன்னொரு அழைத்து சென்றார். அவர் முதல் தடவையாக அந்த பெயின் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த வேலையை செஞ்சொன்றிருந்தவர். அந்த தளத்திற்கு கூட்டின்னு போகும்போது அதில் முதலாளியாக இருந்தவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், இவர் உங்கள் தந்தை ஆண்டு கேட்டார். நானும் என்ற அப்பா தான் சொன்னார். அவர் கூறினார், இப்படிப்பட்ட அப்பாவிற்கு நீ பிறந்தது உனக்கு கிடைத்த பெருமை என்று கூறினார். அப்பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சி மட்டற்றது, மிகவும் மட்டற்றது. அதே வீட்டில் நடந்த கதை. எதிராளிக்கு பதில் கிடைத்து விட்டிருக்கும் என்று நிற்கின்றேன். அதே மாதிரி தான் தலைவி கூறியிருந்தார், நேர்மை உண்மையின் கண் தூண் என்று சொல்வார்கள் என்று. நான் உயிர் என்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் உயிர்தான் நேர்மை உண்மை. ஏனென்றால் மனித உடற்கட்டமைப்பு கூட நேர்மை உண்மைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஏன் ஆதாரம்? ஏனென்றால் மனித உடல் நரம்பு தொகுதியை பார்த்தோம் என்றால் தலைவர் அவர்களே, அறிவு பரவறிவு என்று 2 நரம்பு தொகுதி இருக்கு, சரியா? அதுல பரிவு பார்த்தோம்டா பயம் பதற்றமான சூழல்கள் தான் தொழிற்பட போகுது. பரிநரம்பு தொகுதி பயம் பதற்றமான சூழல்களை தொழிற்பட போகுது. இதனால துயரமான வாழ்தான் இட்டு செல்லும். அதுதான் உண்மையும் நேர்மையும் மற்ற துயரமான வாழ். இதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது நடுவர்களே. அடுத்தது பார்த்தோம்னா பரவறிவு நரம்பு அமைதியான சாந்தமான சூழல்களில் உருவாக்கப்படுகிறது, தொழிற்படுகிறது. அது வந்து உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, ஆயுட்காலத்தை கூட்டுகிறது. இப்போ நடுவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. மனைவி பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக ஆயுள் நடித்த காலத்தோடு வாழ்வது உங்களுக்கு பிடிக்குமா? அல்லது போனா போ இன்டமென்ஸ் யாரோ ரெண்டு சண்டை பிடிச்சிட்டு உடனே சாரது பிடிக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்கள் சொல்வதுதான் சரி. அப்போது பார்த்தோம் என்றால் எங்கள் தலைப்பு வந்து சாதகமாக தானே அமைகிறது. அதை பார்த்தோம் என்றால் அடுத்தது பார்த்தோம் என்றால் எதிர்த்தரப்பு தலைவர் கூறியிருந்தார், 4 நண்பர்களுக்கு இடையில நாங்கள் ஒதுக்கப்படுறோம் என்று. இந்த தந்தையை தேடி 40-400 2 வேலைக்காரர்கள் வருகிறார். ஏன்? அவர் கொண்ட உண்மையும் நேர்மையுமான வேலைத்திறன் விளங்குகிறதா? இதற்கு உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டு இருக்கும் என்று நிற்கின்றேன். அடுத்தது பார்த்தோம்னா இப்ப கூறியிருந்தாலே விஞ்ஞான விளக்கம் அது சிறிது நேரத்துக்கு மட்டுமில்ல, ஒரு பொய் சொல்வதனால் பாரிய அளவு பொய் சொல்ல நேரிடும், அது இயற்கை. அதனால் அவர்கள் நோயாளிகளாக மாறுகிறார், வேலைக்கே செத்து போயிடும், இது இயற்கை. அடுத்தது மணிநீதி கண்ட சோழன்ற ஒரு கதை வந்துச்சு. வரலாற்று பக்கங்களை புரட்டி அதுல ஒரு கதை எடுத்து போடினமா குறித்து நோக்கினோமா நம்ம நடுவர் அவர்களே. மணிநீதி கண்ட சோழன் வந்து உண்மையான நேர்மையான ஆட்சியாளர், நீதி வழங்குபவர். அவன் தண்ட மகிழ்வை இழிந்து அக்ரணிய மகிழ்வை உயர்த்தி தன் மகனை கொள்ள உத்தரவிடுகிறார். ஏன்? எல்லா உயிர்களின் மகிழ்விற்கு நேர்மையும் உண்மையும் தான் வித்திடுகிறார் என்று இதில் புலப்படுகிறது. ஆம் நடுவர்களே, அப்படி பார்த்தோம் என்றால் என் தலைப்புக்கு தான் நடுவர்களே இது ஆதாரமாக அமைகிறது. நடுவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. இட்லியோட சாம்பார் நல்லா இருக்குமா, சொதி நல்லா இருக்குமா? அது ஒவ்வொருவரும் விருப்பத்தை பொறுத்தது. சொதியோடு சாப்பிடுவது வழக்கம் இல்லை. சுகமாக இருக்கும்.
சொதியோட உண்பதை விட சாம்பாரோட உண்பது சுகமாக இருக்கும். அவ்வாறுதான் நடுவர் அவர்களே, வாழ்க்கை எனும் சோறிற்கு நேர்மை உண்மை என்று ஒப்பிடும் பொழுதுதான் பதம் பிறக்கிறது, சுவை பெறுகிறது. உப்பில்லா சோறா இருந்த நடுவர் சாப்பிடுனா உப்பு போட்டத்தானே பதம் பிறக்குது. நேர்மை உண்மை இல்லாத உப்பு இல்லாத வாழ்வை யார் வாழும்? சோற்றுக்குள்ளே உப்பு போட்டு காய்ச்சுவீர்களா? எந்த விட்டு அப்படித்தான் காய்ச்சிரு. அதெல்லாம் நேர்மைக்காக வாதாட வந்திருக்கிறேன். அடுத்தது கூறியிருந்தார், திருப்ப மூன்றாவது வாதி கூறியிருந்தார், டிவோர்ஸா ஏதோ டிவோர்ஸா, அதே டிவோர்ஸ் மனைவிக்கு இதுதான் காரணம் என்று உண்மை அறிந்து விட்டாலும் டிவோர்ஸ் வரும். யதார்த்தமான பார்த்தோம் என்றால் இப்போது நீதிமன்ற வாயில்களில் அதிகமாக நிற்பது டிவோர்ஸுக்காண்டி. ஏன் நேர்மையும் உண்மையும் இல்லாத நிலை. அதனால் தான் கூறுகிறேன், நேர்மையாக உண்மையாக வாழும் பொழுது மனிதன் சிறப்பான வாழ்க்கை அடைகிறான். அவன் ஆயுட்காலம் கூடுகிறது, மகிழ்ச்சி பெறுகிறது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து முதுமையில் இறந்து நல்ல பெயர் பெறுகிறார். இதற்கு உதாரணங்கள்தான் காந்தி, பாரதி என்பவர்கள். வரலாற்று பக்கங்களை நாங்களும் புரட்டுவோம். எங்களுக்கும் கைகள் உண்டு, புத்தகங்கள் உண்டு. நன்றி, வணக்கம். அசாந்த் தன்னுடைய நிறைவு வாதத்தை முன்வைத்தார். உண்மை, நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கைக்கொள்பவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு தன் வீட்டிலேயே தன்னுடைய தந்தையை ஆதாரமாக்கி அவர் நேர்மையாக தொழில் செய்கிற காரணத்தால் அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. நான் கூட மகிழ்ந்து போயிருக்கிறேன், இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும் என்று கேட்டு தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அந்த வாத பிரதிவாதங்களோடு நாங்கள் ஒரு இடைவேளைக்கு சென்று வரலாம். இடைவேளையை தொடர்ந்து தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரையிலே சந்திக்கலாம். சொற்சமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உண்மை, நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கைக்கொள்பவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்களா, துன்பத்தை அனுபவிக்கிறார்களா? தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். முதலில் வாதத்தை தொடங்கியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள். இது பட்டிமண்டபத்தினுடைய மரபு. அந்த வகையில் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்கிற அணியினுடைய தலைவி இப்பொழுது தொகுப்புரையாற்ற இருக்கிறார். அந்த வகையில் அளவட்டி அருணோதய கல்லூரியினுடைய மாணவி சுதர்சன் தர்ஷனா 2 நிமிடங்களில் தொகுப்புரையை ஆற்ற வேண்டும். மீண்டும் அவையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, நான் நேரடியாக தொகுப்புரைகள் செல்கின்றேன். இன்று நாங்கள் எம் வாதத்தில் தலைப்பை முறையாக வரையறை செய்தோம். அதில் உள்ள சொற்பிரயோகங்களை வரையறை செய்தோம். எங்கள் 2ஆம் தரப்பு வாதியினூடாக பல எடுத்துக்காட்டுகள் முன்வைக்கப்பட்டது, தக்க பதிலடிகளும் வழங்கப்பட்டது. எங்கள் வாதத்தில் 3ஆம் தரப்பு வாதியினூடாக உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் அளிக்கப்பட்டது. அதற்கு நான் எவ்வித உங்கள் கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்படாது. ஏனென்றால் என் வாதி அழகாக ஒவ்வொரு விடயத்திற்கும் உங்கள் வினாவிற்கான விடைகளை தந்துள்ளார். அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் நமது வாதத்தை நடுவர்களே உளவியல் ரீதியான அடிப்படையிலும் விஞ்ஞான முறையில் ஒரு மனிதனின் கட்டமைப்புகள் உறுப்புகள் எவ்வாறு தொழில்படுகின்றது என்றும் உலகில் வாழ்ந்த மனிதர்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அயல் சார்ந்தவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றும் யதார்த்த உண்மையினும் ஊடாகவும் நாங்கள் எங்கள் தலைப்பை கொண்டு சென்றிருக்கோம். எங்கள் வாதத்தை நடத்தியுள்ளோம். அந்த வகையில் உண்மையும் நேர்மையும் கலந்த வாழ்க்கை மகிழ்வே என ஆணித்தரமாக கூறி என் தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தபிதா சாந்தகுமார். நடுவர் அவர்களே, தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எம்முடைய தலைப்புக்கேற்ற வகையில் தலைவர் என்ற ரீதியில் நேர்மை என்றால் என்ன என்ற விளக்கத்தை நான் அளித்திருந்தேன். ஒருவன் தனித்து விடப்படுவான் என்றும் உறவுகளை இழப்பான் என்றும் கூறியிருந்தேன். என் 2ஆம் தலைப்பினர் எதிரினர் அறிவுரையை பற்றி கூறும் பொழுது அதனை மறித்து அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாது என்று வெட்டி கதைத்திருந்தார்கள். சமகாலத்துடன் தொடர்பு படுத்தி கதைத்திருந்தார். ஒரு மனிதன் பச்சோந்தி போலவும் சமூக மாற்றத்தோடு வாழ வேண்டும் என்றும் கூறியிருந்தார். எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார்கள் பணம் என்றால் கூட நேர்மை மாறாது இருக்க வேண்டும் என்று. அதற்கு என் தரப்பினர்
அதனை முறியடித்து பணமென்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று வெட்டி கதைத்திருந்தார். மூன்றாம் தரப்பினர் அறிவுரை கூறலை பற்றி கூறியிருந்தார். இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு அது பொருந்தாது என்றும் அப்துல் கலாம் என்பவர்களை உதாரணமாக காட்டியதற்கு அவர் ராமனின் கதையை சொல்லியிருந்தார். ஐயா, தாம் கூறுவது நடைமுறைக்கு பொருந்தாது என தெரிந்தும் அதனை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நடுவர் ஐயா, நீங்களே அறிய வேண்டும். நேர்மை பற்றிய விளக்கத்தினை தான் எதிர்த்தரப்பு நண்பர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். எம் தரப்பினர் எதிரணியரின் கருத்துக்களை முறியடித்து சமகால சான்றுகளை கூறியும் எமது விளக்கத்தினையும் அளித்திருக்கிறார்கள். எனவே என் வாதத்தை நீங்கள் சார்பளிப்பீர்கள் என்று கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, அழகான வாத பிரதிவாதங்களை இதுவரை பார்த்தோம். உண்மை பேசி உத்தமனாக வாழ், இதனோடு தான் இந்த வாதக்களத்தை நான் திறந்து வைத்தேன். ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்பதுதான் இங்கே வைக்கப்பட்ட கேள்வி. இன்றைக்கு இளையோர் மத்தியிலே சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது மென் திறன்கள் அல்லது மிருது திறன்கள் குறைந்து விட்டன என்பது பொதுவான ஒரு வாதம். ஏஐ பெருகி இருக்கிறது, ரோபோக்கள் பெருகி இருக்கின்றன. எனவே மனிதர்களும் இயந்திரத்தன்மையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தலைப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு சிசிடிவி இருந்தால் காட்டுகிற நேர்மையை ஒரு பொது வழியிலே யாரும் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் காட்டுவது கிடையாது. ஒரு கோவில் உண்டியலிலே பணம் கிடக்கிறது, சிசிடிவி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அவன் அந்த பணத்தை தொடமாட்டான். இல்லை என்றால் அங்காலம் இங்காலம் பார்த்துவிட்டு அந்த பணத்தை களவாடி கொண்டு போய்விடுவார். இப்படியான காலத்திலே தானே வாழ்கிறோம். இப்படியான ஒரு துன்பியல் நிலைமை இன்றைக்கு உயர்ந்து கொண்டு வருகிறது. உண்மை, நேர்மை இவற்றை பற்றி பேச்சளவிலே சொல்கிறார்களே தவிர நடைமுறை யதார்த்தத்திலே இதனை கை கொண்டு வாழ்கிறவர்கள் மிக மிக அருகி வருகிறது அல்லது குறைந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் போட்டித்தன்மை மிக்க வாழ்க்கை தான் பிரதான காரணம். அதை விட கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு யாருக்குமே அறம் பற்றிய சிந்தனை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இவற்றின் மீதான நம்பிக்கைகள் இன்றைக்கு அருகிச் செல்கின்றன. இன்றைக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவர்கள் அல்லது வழிகாட்ட வேண்டிய ஆலயங்கள், வழிகாட்ட வேண்டிய சனசமூக நிலையங்கள் இவையெல்லாம் வணிகமயப்பட்டு அல்லது இவையெல்லாம் சினிமாமயப்பட்டு கிடக்கின்ற காரணத்தால் உண்மை பற்றி, நேர்மை பற்றி வாழ்க்கையிலே கை கொள்கிறவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை, நேர்மை இவற்றை வாழ்க்கையிலே கை கொண்டால் அது துன்பத்தை தான் கொடுக்குமா என்று கேட்டால் அதற்கு அளவட்டி அணியினர் மறுத்துரைத்தார்கள். யதார்த்த பூர்வமாக ஒருவன் நேர்மையானவன் என்று சொல்கிற பொழுது அங்கே அடையப்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, இது மிகவும் உயர்வான. இங்கே பாடசாலை அனுபவங்கள் இவர்களுக்கு இருக்கும். பாடசாலைக்கு வருகிற மாணவன் ஒருவன் ஒரு பணப்பையை வீதியிலே கண்டெடுக்கிறான், கொண்டு வந்து அதிபரிடம் கொடுக்கிறான். அந்த அதிபர் உரியவரிடம் பணப்பையை ஒப்படைக்கிறார். அப்பொழுது அந்த பையனை பெரிய மேடை போட்டு பாராட்டுவார்கள், அல்லது பரிசளிப்பு விழாவிலே அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ், விசேட பரிசு வழங்குவார்கள். அப்பொழுது அவன் அடைகிற மகிழ்ச்சி மிக பெரிதான. இதிலே மறுபக்கமும் இருக்கிறது. இப்படி ஒருவனுடைய பணப்பையை எடுத்து கொடுத்தவனை பாராட்டுகிற அளவிற்கு இருக்கிறது என்றால் அது மிக அரிதான காரியம்தானே. ஆகவே உலகியல் யதார்த்தத்திலே பெரும்பாலானவர்கள் பணத்தை அபகரிக்க முயல்கிறார்கள், சூறையாட முயல்கிறார்கள், மனிதனை மனிதன் ஏமாற்றுகிற காலத்திலே வாழ்கிறார்கள். இப்படி வாழ்கிற கூட்டத்திற்குள்ளே அரிதாக இப்படியான காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கிற பொழுது அவரை பாராட்டித்தான் ஆக வேண்டும், பரிசளிப்பு விழாவிலே கௌரவித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்குகிறது. எனவே வாழ்க்கையிலே உண்மை, நேர்மை இவற்றை கை கொள்கிறவர்கள் இப்பொழுது கேள்வி, துன்பத்தை காண்கிறார்களா, இன்பத்தை காண்கிறார்களா? உங்கள் சமயம், இங்கே பெரும்பாலானவர்கள் இந்து சமயம் சார்ந்தவர்கள் தான். நன்மை, தீமை, அறம், பாவம் இவற்றை பற்றி எல்லாம் போதிப்பது சமயம்.
இந்த சமயம் எதை சொல்கிறது என்றால், பிறருடைய சொத்துக்களுக்கு, பிறருடைய பொருட்களுக்கு நீ ஆசைப்பட்டால் நீ கூட வாழ்க்கையிலே துன்பத்தை அனுபவிப்பாய். நேர்மையற்றவனாக வாழ்ந்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை இருள் அடைந்து போய்விடும். எனவேதான் எங்கள் இலக்கிய பாத்திரங்களுக்குள்ளே நேர்மையற்றவனாக ராவணன் நேர்மையற்றவனாக வாழ்ந்து காட்டினான், அதனாலே அவன் இருளுக்குள்ளே தள்ளப்பட்டான். துரியோதனன் நேர்மையற்றவனாக வாழ்ந்து காட்டினான், இருளுக்குள்ளே தள்ளப்பட்டான். வையகம் உள்ளவரை அவனுடைய நாமம் இருள் சூழ்ந்த நாமமாகவே இருக்கிறது. ராமச்சந்திரன் என்று யாரும் பெயர் சூட்டிக் கொள்கிறார்கள், ராவணன் என்று யாரும் தங்களுக்கு பெயர் சூட்டுவதில்லை. தர்மன் என்று, அர்ஜுனன் என்று தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொள்கிறார்கள், யாரும் துச்சாதனன் என்றோ துரியோதனன் என்றோ தங்களுக்கு பெயர் சூட்டுவதில்லை. அப்படி என்றால் அந்த இலக்கிய பாத்திரங்கள் கூட வாழ்ந்து காட்டிய வண்ணத்திலே மறுவை சந்தித்து வாழ்க்கையிலே அழியாத பக்கத்தை அல்லது அழியாத இருளை தங்களுக்காக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய வாழ்வியல் நிலையிலே கூட ஒரு தற்காலிகமான வெற்றி. உண்மை நேர்மை அற்று வாழ்கிறவர்கள் வெல்பவர்கள் போல காட்டினாலும் அறம் என்கிற ஒன்று உண்மையாக நிலைத்திருக்கிறது. அந்த அறம் என்றைக்குமே வெல்லும். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். இதுதான் பெரும்பாலான இலக்கியங்களுடைய பாவிகம். பாவிகம் என்றால் உட்கிடக்கை என்று சொல்வோம். இப்போ பெரும்பாலான கதைகள் உண்மை, அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதைத்தான் சுட்டி நிற்கின்றன. எனவேதான் இங்கே அளவட்டி அருணோதய கல்லூரி அணியினர் அதை முன்வைத்து உலகியல் யதார்த்தத்திலே பாராட்டுகிற பொழுது, உண்மை பேசுகிறாய், என்னுடைய தந்தை உண்மையாக இருக்கிறார் என்கிற பொழுது ஒரு மகன் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது எத்துணை பெரியது, இவற்றையெல்லாம் சொன்னார்கள். எங்கள் பாட புத்தகங்களிலே எல்லாம் உண்மை நேர்மை இவற்றை கை கொண்டு வாழ்ந்து வெற்றியீட்டியவர்களைத்தான் பாட புத்தகத்திலே முதன்மைப்படுத்தி பாடமாக வைப்பார்கள். பாடப்புத்தகத்திலே உண்மையற்று நேர்மையற்று வாழ்ந்து வெற்றி பெற்றவர்களை முன்னுதாரணமாக காட்டுவது கிடையாது. ஆனால் நாங்கள் வாழ்வியலிலே யதார்த்தமாக பேசிக்கொள்கிறோம். இங்கே பார், பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஔவையாரை போலத்தான் கோவிலுக்கு நேர்த்தி வைப்பார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்பதை போல இந்த சாமான் வந்து சேரணும், அந்த சாமான் வந்து சேரணும், இந்த சோதனையில் நான் பாஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் நடந்தால் உனக்கு நான் இதை தருகிறேன் என்று பெரும்பாலும் பேரம் பேசுகிறார்கள். இது அல்ல வழிபாடு, இது அல்ல வாழ்க்கை. இது நடைமுறைக்கு வெற்றி போல தோன்றினாலும் உண்மையான வெற்றி என்பது நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய வெற்றி. எனவே வாழ்க்கையிலே ஏழையாக வாழ்ந்தாலும் உண்மையாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக என்றும் அது பேசப்படும். ஏழையாக வாழ்ந்தாலும் நேர்மையாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை என்றும் நிலைத்திருக்கும், அல்லது ஊரவர்களால் உலகத்தவர்களால் மதிக்கப்படுகிற வாழ்க்கையாக அமைந்திருக்கும். ஆனால் தலைகீழாக அந்த வாழ்க்கை அமைந்திருந்தால், நேர்மையற்றதாக உண்மையற்றதாக அமைந்திருந்தால் அது ஏழேழு பிறவிக்கும் அந்த அபச்சொல் அல்லது பழிச்சொல் தொடர்ந்தபடி இருக்கும். சில ஊர்களிலே எல்லாம் எங்களுடைய எனக்கு தெரிந்த ஒருவருக்கு கந்தசாமி கானா கந்தசாமி என்று சொல்வார்கள். ஆனால் என்ன கானா கந்தசாமி இந்த மகன், கானா கந்தசாமி இந்த பேரன். ஆர் கானா கந்தசாமி என்றால் கள்ளன் கந்தசாமி. அப்போ பாருங்கள், இந்த கானா என்று இந்த பேரன் வரைக்கும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த உண்மை நேர்மை இவற்றிலே வளவுகிற சந்தர்ப்பத்தினாலே பரம்பரையாக கூட அந்த அபச்சொல் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் அன்பிற்கினியவர்களே, உண்மை நேர்மை இவற்றை கை கொண்டு வாழ்பவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு நாள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். இது உலகியல் யதார்த்தம்.
ஆனால் அவர்கள் வெல்வது போல தோன்றினாலும் அதை கைவிட்டு வாழ்பவர்கள், வெல்வது போல தோன்றினாலும் கைவிட்டு வாழ்பவர்கள் பழிக்கு ஆளாவார்கள். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து பேசிய அளவட்டி அருணோதய கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி இவர்களுக்குள்ளே சுவாரஸ்யமாக யதார்த்தமாக இந்த சபையை ஆழ்ந்த ஒரு பேச்சாளருக்கு பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர், உலக புகழ் பெற்ற அந்த பேச்சாளர்கள் ஈழத்திலே முகிழ்த்து வருகிற ஒரு இளம் தலைமுறை பேச்சாளருக்காக ஊக்குவிப்பு பரிசு வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் அந்த பரிசை இந்த சுற்றிலே பெற்றுக்கொள்கிற பேச்சாளர், எல்லோருக்கும் ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும் வண்ணம் பேசிய ஷைந்தவி அந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள் ஷைந்தவி. நல்லது நேயர்களே, உங்கள் பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் இந்த களத்திலே பங்கேற்று ஆளுமை விருத்தி பெற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு உங்களை அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் மற்றும் படத்தொகுப்பு, படப்பிடிப்பு என்பவற்றை மேற்கொள்கின்ற விதுசாந்த் குழுவினர் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.